ஒரு 3 புத்து இருக்குங்க. அந்த 3 புத்துல ஏதாவது ஒரு புத்துல பாம்பு மாட்டி ஆகணும். ஸோ வாங்க போகலாம். ஸோ கைஸ் என் கையில் இருக்குல்ல, அது என்னென்னா பார்த்தீங்கன்னா பாம்பை கண்டுபிடிக்கிற நவீன மிஷின்ங்க. அதாவது பொந்து கிந்துலாம் உள்ளே போயிட்டு ஸோ இதில் விட்டு பார்த்தோன்னா அந்த பாம்பு தெரியுங்க. ஸோ வந்து நம்ம இன்றைக்கி அதை தாங்க பண்ண போகிறோம். நான் பண்ண போகிறேன். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது தோணும்லங்க இந்த வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேரும் பண்ணி விட்ருங்க. ஸோ நீங்கள் பார்த்துருக்குது மிஸ்டர்.NanoTech அண்ட் என்னோட பேர் ஆகாஷ். ஸோ வீடியோவில் போயிடலாம். கைஸ் பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தோன்னா இந்த நம்மளோட கேமரா இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து எஸ் மேனுவல்ஸ் இது அது உள்ளே வந்து மேக்னெட் இருக்குது. சப்போஸ் வந்து இப்போ நம்ம வந்து வாஷ் பேஷனில் வந்து ஏதாவது ரிங்கு ஏதாவது பொருள் ஏதாவது விழுந்து அடைச்சிக்கிச்சுன்னு வைங்களேன். ஸோ இதில் இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு இதோட கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த மேக்னெட் வச்சு எடுத்தால் அப்படியே வந்து ஒட்டிக்கிட்டே வந்துடும். ஸோ அது கொடுத்துருக்காங்க. தென் வந்து நமக்கு ஒரு ஓடிஜி கேபிள் கொடுத்துருக்காங்க நம்ம மொபைலுக்கு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மக்கிட்ட மொபைலில், ஏன்னா மொபைலில் தான் நம்ம வீடியோ ஷூட் பண்ணுறோம். ஸோ வந்து நம்ம லேப்டாப்பில் யூஸ் பண்ணி தான் நம்மள வந்து அந்த ஸ்க்ரீனில் என்ன தெரியுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து கேமரா வந்து ஒரு குச்சியில் ரெடி பண்ணி வச்சு, ஏன்னா வந்து பொத்துவில் விட்டுறதுக்கு பதிலாக நம்ம ஃபஸ்ட்டு சைலன்சரில் என்ன இருக்குன்னு சும்மா படிப்படியாக போகலாங்க. எடுத்தோடனே போனால் எனக்கே பயமாக இருக்குங்க. ஸோ வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ வந்து நம்ம லேப்பில் தெரியுது. இப்போ நம்ம என்ன பண்ண போனால் சைலன்சரில் விடலாம். ஸோ கைஸ் இப்போது உள்ள போகுது இருக்கு. கைஸ் உள்ள ஏதோ 2 செக்மெண்ட்டாக பிரியுதுங்க. என்ன ப்ரோ இப்போன்னு பார்த்து சரி பண்ணுது. இங்கே பார்த்தீங்களா உள்ளே போனோன்னா 2 செக்மெண்ட்டாக பிரியுது. இதோ பாருங்க. ஸோ உள்ளே வந்து சைலன்சர் வந்து இல்லைன்னா ரொம்ப சவுண்டு கேட்கும்லங்க. ஸோ வந்து 2 ஹோல்ஸாக பிரியுதுங்க. இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்குங்க உள்ள. ஸோ வந்து அதனால தான் வந்து நம்ம சைலன்சர் வந்து சவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக வருது போல் மஃப்ளர் வச்சு. ஸோ இருந்தாலும் நான் இது லைனாக உள்ளே போய்கிட்டே இருக்கும் போல் அப்படின்னு தான் நினச்சேன். பார்த்தா இங்கேயே வந்து நமக்கு எண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. ஸோ கைஸ் அப்புறம் வந்து நம்ம டேங்க் உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தலாம். என்ன மிஞ்சி போனால் இங்கேருந்து பார்த்தாலே ஃபில்டர் தெரியும். ஸோ வந்து ஒரு சில டேங்க்லாம் வந்து இப்படி பெண்டு போட்டு உள்ளே போகலாங்க. ஸோ வந்து அதை பாக்கி என்னன்னு பார்த்துடலாம். ஸோ உள்ளே என்ன செட் பண்ணிட்டு இருக்கோம். கைஸ் ஏதோ தெரியுது. உள்ள ஏதோ ஒன்று இருக்கு. உள்ளே போய்கிட்டே இருக்கு. மாட்டிக்கிச்சுக்கா உள்ள. கைஸ் மாட்டிக்கிச்சு உள்ள. இன்னும் பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டே தான் இருக்குது. உள்ளே எப்படி இருந்து எடுக்கிறதுன்னு தெரில. ஆனால் வந்து உள்ளே இது எந்த பீஸ்னே தெரிலங்க. இது எப்படியாவது எடுத்து தாங்க அவன் உள்ளே போய் மாட்டிக்கிச்சு. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 புத்து இருக்குங்க. அந்த 3 புத்து உள்ள போயிட்டு இது உள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்க. கண்டிப்பாக அந்த 3 புத்தில் ஏதாவது ஒரு புத்தில் பாம்பு மாட்டி ஆகணும். ஸோ வாங்க போகலாம். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது அங்கே ஒரு புத்து இருக்குது. தென் வந்து நம்ம இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே ஏதோ பாருங்கள் அங்கே ஒரு புத்து இருக்குது பார்த்தீங்களா. ஸோ வந்து அதில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துடலாம். கைஸ் நம்ம பார்த்துட்டு இருந்த மாதிரி புத்து வந்துடுச்சு. ஸோ பார்த்தீங்களா 1 2 3 நிறைய ஹோல்ஸ் இருக்குங்க. ஆனால் எந்த ஹோல்ஸ் விட்றதுன்னு தாங்க தெரியல, பயமாக இருக்குங்க. ஸோ வந்து பார்த்துடலாம். இங்கே பெரிய ஹோல்ஸ்லேயே விட்டு பார்ப்போம். கைஸ் இது உள்ள வந்து ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. கைஸ் செகண்ட் ஹோல்ஸில் விட்டுடலாம். ஸோ வந்து இன்னும் பொந்து போய்கிட்டே இருக்குங்க. இது எண்டு வரைக்கும் போயாச்சுங்க. ஸோ வந்து இது உள்ள எதுவும் இல்லை. சரி நம்ம நெக்ஸ்ட் புத்துள்ள போயிட்டு பார்ப்போம். ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டு இந்த புத்துக்கிட்ட வந்தாச்சு. இந்த புத்துக்கிட்ட இருக்க ஹோல்ஸை பார்த்துடலாங்க. ஸோ இதில் என்ன இருக்குன்னு ஏதாவது கிளம்பி வெளியில் வந்துட போகுது. அது கூட போய் மாற்றி உள்ள போய்கிட்டே இருக்குங்க. இங்கேயும் எதுவும் இல்லை. வேற ஒன்று
உள்ள போகுது போகுது போகுது. கைஸ் வந்து புத்துல வந்து பாம்பு இல்லைனாலும் புத்து உள்ள எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தாச்சு. உங்களோட ஒப்பீனியன்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னவா இருந்தாலும் சரி கமெண்ட்ல போட்டு விட்டுருங்க. ஸோ வந்து நான் தப்பு ஏதாவது பண்ணியிருந்தேன்னா அதை பார்த்து நான் கரெக்ட் பண்ணிப்பேன். ஸோ ஓகேவா, சரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நண்பா. வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மறக்காமல் இந்த வீடியோ ஷேரும் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி புத்தூரில் என்ன இருக்குன்னு அவங்களும் பார்ப்பாங்கல்ல.